ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் நாளை ஓப்பனாக இருக்கக்கூடிய மார்ச் மாதத்திற்கான ஆர்ஜித சேவாக்கள் பற்றியும் தெப்போத்சவம் சேவா பற்றியும் பார்க்கலாம். நாளை டிசம்பர் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்திற்கான ஆர்ஜித சேவாக்கள் கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவாவிற்குரிய புக்கிங்கும், வருடாந்திர ஆர்ஜித சேவாவான தெப்போத்சவத்திற்குரிய புக்கிங்கும் ஒரு சேர ஓப்பன் பண்ணுறாங்க. நாளை மார்ச் மாதத்திற்கான ஆர்ஜித சேவாக்கள் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 5 நாட்களுக்கு சஹஸ்ர தீப அலங்காரா சேவா இருக்காது. அதனால் அதற்குரிய புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரைக்குமான தொடர்ந்து 3 நாட்களுக்கு ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா நடக்காது என்பதனால ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவாவிற்குரிய புக்கிங்கும் அந்த 3 நாட்களுக்கு ஓப்பன் ஆகியிருக்காது. இதற்கு பதிலாக மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 5 நாட்களுக்கு தெப்போத்சவம் சேவாவிற்குரிய புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். இந்த 5 நாட்கள் தவிர்த்து மற்ற எல்லா நாட்களுக்குமே எல்லா ஆர்ஜித சேவாக்களுமே புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாவான தெப்போத்சவம் சேவாவிற்கு 5 நாள் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்களுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். இதில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் செய்து தெப்போத்சவம் சேவா நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். தெப்போத்சவம் சேவாவிற்குரிய டிக்கெட் காஸ்ட்டும் மற்ற ஆர்ஜித சேவாக்கள் மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் இந்த தெப்போத்சவம் சேவா டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ணிக்கலாம். தெப்போத்சவம் சேவா டிக்கெட் அல்லது ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஒரு முறை ஆர்ஜித சேவாக்கள் தினமும் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்களாக இருந்தாலும் வருடாந்திர ஆர்ஜித சேவாவாக இருந்தாலும் அந்த ஆர்ஜித சேவா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா நம்மளால் புக் பண்ண முடியும். ஸோ டிக்கெட் புக் செய்யக்கூடிய தேதியை கணக்கு பண்ணக்கூடாது, தரிசன தேதியை தான் கணக்கு பண்ணணும். தரிசன தேதியிலிருந்து 180 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் நம்மளால் புக் பண்ண முடியும். எந்த மொபைல் நம்பர் லாகின்லேருந்து நம்ம ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணுறோமோ அந்த மொபைல் நம்பர் லாகின்லேருந்து நமக்காக ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் அல்லது வேறு யாருக்காகவாவது நம்ம ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் செய்திருந்தாலும் அந்த 180 நாட்களுக்கு அந்த மொபைல் நம்பர் மூலமாக வேறு எந்த ஆர்ஜித சேவாவும் நம்மளால் புக் பண்ண முடியாது. ஆர்ஜித சேவா புக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர், இந்த 3ஐயுமே 180 நாட்களுக்கு அடுத்து ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு தான் 180 நாட்களுக்கு இந்த மொபைல் நம்பர் லாகின், ஆதார் கார்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாதே தவிர்த்து மற்ற தரிசன டிக்கெட்டுகளான அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், வர்ச்சுவல் சேவா, விஐபி பிரேக் தர்ஷன், ஜனவரி மாத துவார தரிசன டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் என எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் இதே மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்தும் இதே ஆதார் நம்பர் வைத்தும் நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். எந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தாலும் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸும் புக் பண்ணலாம். தெப்போத்சவம் சேவா டிக்கெட்டுக்கும் இதே ரூல்ஸ் தான். கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். பட் அந்த ஒரு டிக்கெட்லேயே 2 பேர் சேவாவையும் அட்டன் பண்ணிவிட்டு 2 பேர் தரிசனமும் அட்டன் பண்ணிட்டு வரலாம். நாளை ஓப்பன் ஆகக்கூடிய 5 ஆர்ஜித சேவாக்கள் கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ர தீப அலங்காரா சேவா, தெப்போத்சவம் சேவா, எந்த சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணாலும் சேவாவையும் அட்டன் பண்ணிவிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். 2க்கும் சேர்த்து தான் டிக்கெட் காஸ்ட் நம்ம பே பண்ணுறோம். இந்த 5 ஆர்ஜித சேவாக்களுக்குமே ட்ரெஸ் கோட் லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா, ஜென்ஸ் குர்தா பைஜமா வியர் பண்ணிக்கலாம். கல்யாணோத்சவம் சேவா அட்டன் பண்ணுறீங்க அல்லது தெப்போத்சவம் சேவா அட்டன் பண்ணுறீங்கன்னா ஜென்ஸ் ஷர்ட் அல்லது டிஷர்ட், வேஷ்டி மேண்டேட்ரி.
கல்யாண உற்சவம் சேவா அட்டன் பண்ணுறதுக்காக கல்யாண உற்சவம் மண்டபத்திற்கு உள்ளே போன பிறகு ஷர்ட், டிஷர்ட், இன்னர் பனியன் எது வியர் பண்ணியிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. நீங்கள் மேலே கவர் பண்ணுறதுக்கு உத்தரியம் என்று சொல்லப்படக்கூடிய மேல் துண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தெப்போத்சவம் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா ஜென்ஸ் சங்கல்பம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும், அதாவது தெப்பத்திற்கு பக்கத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய நேரத்தில் மட்டும் ஜென்ஸ் ஷர்ட், டிஷர்ட், இன்னர் பனியன் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் மேல் துண்டு யூஸ் பண்ணிக்கலாம். சங்கல்பம் செஞ்சு முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் ஷர்ட், டிஷர்ட் வியர் பண்ணிக்கலாம். தெப்போத்சவம் சேவா டிக்கெட்ஸ் மார்ச் 9ஆம் தேதிக்கு புக் பண்ணுறீங்கன்னா ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளான லக்ஷ்மணர், சீதாதேவி சமேதமாக ஸ்ரீராமர் தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. மார்ச் 10ஆம் தேதிக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா உற்சவ மூர்த்திகளான ருக்மணி சமேதமாக நவநீத கிருஷ்ணர் தெப்பத்தில் 3 முறை வலம் வருவார். மார்ச் 11, 12 மற்றும் 13 இந்த நாட்களில் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி தெப்பத்தில் வருவாங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி மார்ச் 11ஆம் தேதிக்கு தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. மார்ச் 12ஆம் தேதி தெப்பத்தில் 5 முறை வலம் வருவாங்க. மார்ச் 13ஆம் தேதி தெப்பத்தில் 7 முறை வலம் வருவாங்க. ஸோ இந்த 5 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் செலக்ட் செய்து தெப்போத்சவம் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். தெப்போத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா மற்ற ஆர்ஜித சேவாக்கள் கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ரதீப அலங்கார சேவா புக் பண்ண முடியாது. தெப்போத்சவம் சேவா டிக்கெட்டுக்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்ரீவாரி புஷ்கர்ணி அட் 6 PM கொடுத்துருப்பாங்க. புஷ்கர்ணி தெப்பத்தில் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய PE5 கேட்டுகளை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். 6 மணிக்கு ஈவினிங் ரிப்போர்ட் பண்ணணும். 7 to 8 தான் தெப்போத்சவம் சேவா நடைபெறும். இந்த PE5 கேட்டானது கிழக்கு மாட வீதியில் கோவிலினுடைய தேர் பூட்டி வச்சுருப்பாங்க. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த PE5 கேட் இருக்குது. தெப்போத்சவம் பற்றிய டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. தேவைப்படக்கூடியவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். தெப்போத்சவம் சேவா அட்டன் பண்ண பிறகு சுபதம் என்ட்ரியில் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா சுபதம் என்ட்ரன்ஸில் ரிப்போர்ட் பண்ணணும். சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாணோத்சவ மண்டபத்திற்கு உள்ளே போய் முதல்ல கல்யாணோத்சவம் சேவா அட்டன் பண்ணிவிட்டு சேவா முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஊஞ்சல் சேவா அட்டன் பண்ணுறீங்கன்னா சுபதம் என்ட்ரன்ஸில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு சுபதம் என்ட்ரி வழியாக உள்ளே போய் முதல்ல மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வந்துடணும். தரிசனம் பார்த்துட்டு வர்றப்போ சின்ன லட்டு பிரசாதமும் கை கழுவக்கூடிய இடமும் இருக்கும். அந்த கை கழுவக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் தான் ஊஞ்சல் சேவா நடக்கக்கூடிய மண்டபம் இருக்குது. ஸோ நாம் இப்போது பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு சின்ன லட்டு பிரசாதம் வாங்கிட்டு இந்த ஊஞ்சல் சேவா மண்டபத்தில் உட்கார்ந்து சேவா பார்த்துட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடணும். ஆர்ஜித பிரம்மோத்சவம் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா முதல்ல சேவாவை வைபோத்சவ மண்டபத்திற்கு போய் நம்ம அட்டன் பண்ணணும். அதன் பிறகு தரிசனத்திற்காக சுபதம் என்ட்ரன்ஸில் போய் ரிப்போர்ட் பண்ணி சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரணும். சஹஸ்ரதீப அலங்கார சேவா புக் பண்ணுறோம்னா முதல்ல சேவாவை சஹஸ்ரதீப அலங்கார மண்டபத்தில் உட்கார்ந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போய் நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரணும். இதில் சிலருக்கு என்ன டவுட்ஸ்னால் ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா, சஹஸ்ரதீப அலங்கார சேவா, தெப்போத்சவம் சேவா டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணுறோம்னா சேவா அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதன் பிறகு சேவாவை அட்டன் பண்ணலாமா, அப்படி அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. இது நாம் கொடுக்கக்கூடிய வேலிடான ரீசனை பொறுத்து அன்னைக்கு இருக்கக்கூடிய டிடிடி ஆஃபீஸ் இன்சார்ஜ் ஆக்செப்ட் பண்ணிக்கிறத பொறுத்தும் தான் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் சொல்ல போய் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா முதல்ல தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. அதன் பிறகு தரிசனத்திற்கு பிறகு நாம் சேவா அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம சொல்லக்கூடிய ரீசன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா எப்பவும் போல் சேவா அட்டன் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் தரிசனத்திற்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் PE5 கேட். இங்கே தான் தெப்போத்சவம் சேவாவிற்கு நாம் ரிப்போர்ட் பண்ணணும். நாளைக்கு காலையில் ஆர்ஜித சேவாக்கள் கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ரதீப அலங்கார சேவாவிற்கு கீழே தெப்போத்சவம் சேவாவிற்கு ஃப்ளோட் ஃபெஸ்டிவல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தெப்போத்சவம் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் என்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆப் அல்லது வெப்சைட் எது ஓப்பன் பண்ணாலும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே
தெப்போத்சவம் சேவாவிற்கென்று அதாவது ஃப்ளோட் ஃபெஸ்டிவலுக்கென்று ஒரு அப்டேட் இருக்கும். அதற்கு பக்கத்திலேயே கிளிக் ஹியர் என்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணோம்னா டைரெக்டாக தெப்போத்சவம் சேவா மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் மட்டும் நமக்கு ஹைலைட் ஆகியிருக்கக்கூடிய அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது ஒரு டேட் செலக்ட் பண்ணி நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். நம்முடைய டிக்கெட்ஸ் ஆதார் கார்டு வைத்து மட்டும்தான் புக் பண்ண முடியும். டிக்கெட்ஸ் தப்பில்லாமலும் வேகமாகவும் புக் பண்ணுறதுக்கு மறக்காமல் மொபைல் கிளிப்போர்ட் மெத்தடோ காப்பி பேஸ்ட் மெத்தடோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் என்ற ஒரு வீடியோவும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோவினுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். புக்கிங் பேஜ் ஓப்பன் ஆன உடனே டேட் செலக்ட் பண்ணுவோம். எத்தனை நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் தேவைப்படும் என்பதை செலக்ட் பண்ணுவோம். அதற்கடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண பிறகு பேமெண்ட் கேட்வே நமக்கு ஓப்பன் ஆகும். அர்ஜித சேவாவிற்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் எது உங்களுக்கு வசதியாக புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட் ஆப்ஷன்னா யூபிஐ மெத்தட் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட்ஸை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ நாளை டிசம்பர் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்திற்கான ஆர்ஜித சேவாக்களும் தெப்போத்சவ சேவாக்களுக்கான டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.